ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிகினர் கூட ஈஸியாக வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்டர் இம்பல்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ எல்டர் இம்பல்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜினா என்ன, அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பார்க்க போகிறோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஜீரோதா ட்ரேடிங் டெர்மினல் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஜீரோதா ட்ரேடிங் டெர்மினல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய சார்ட் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே போல் இண்டிகேட்டர்ஸ் நிறைய இருக்கும். ஓகேவா? ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஃப்ரேம். ஸோ பிஃபோர் யூ டேக் எனி ட்ரேட்ஸ், ஸோ நம்ம சொல்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து மீட் ஆனால் மட்டும் எடுங்க, இல்லை அப்படின்னா வேண்டாம். ஓகேவா? ஸோ யூ கேன் பேக் டெஸ்ட் திஸ் ஸ்ட்ராட்டஜி ஆல்சோ. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சார்ட்டில் கேண்டில் ஸ்டிக் சார்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இது இஸ் அ டிஃபால்ட் செட்டிங். அதுக்கப்புறம் நம்ம டைம் ஃப்ரேம் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கேண்டில்ஸ் ஸ்டிக்கு பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம். அதே போல் 15 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸில் செக்ஷன் அந்த எஃப்எக்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஜீரோதா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த செட்டப்பில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்டர் இம்பல்ஸ் ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஜீரோதா கைட் ஆப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜென்ரலாக இந்த எல்டர் இம்பல்ஸ் ட்ரேடிங் சிஸ்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ நார்மல் கேண்டில் ஸ்டிக்கும் இந்த எல்டர் இம்பல்ஸ் சிஸ்டத்துக்கும் நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ நார்மல் கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி மார்க்கெட் வந்து மேலே போச்சு அப்படின்னா க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அதே போல் மார்க்கெட் வந்து கீழே போகுது இல்லை பீரிஷ் சென்டிமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த எல்டர் இம்பல்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் இந்த இண்டிகேட்டர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலெக்சாண்டர் இந்த ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கலர் கோடிங் கொடுக்குறாரு. எப்படி அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அங்கே வந்து மார்க்கெட் வந்து மேலே போக போகுது, ப்ரைஸ் வந்து ஃபர்தராக மூவ் ஆக போகுது அப்படின்றத அவர் ப்ரிடிக்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து டிக்ளைன் ஆக போகுது அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணுறாரு. வேறஸ் இன்னொரு டைப் கோடிங் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் கேண்டில் கொடுக்குறாரு. இந்த ப்ளூ கலர் கேண்டில் என்ன மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ அங்கே வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்க்கு யாருமே வந்து டாமினேட் பண்ணல, ஈக்குவலாக இருக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். ஓகே, வென் அந்த ப்ளூ கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும் போது நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ண நம்ம எப்போ ட்ரேட் எடுக்கணும்னா அந்த ப்ளூ கலர் கேண்டில் பிரேக் ஆகிட்டு அதுக்கு மேலே வந்து ரெட் கலர் கேண்டிலோ இல்லை க்ரீன் கலர் கேண்டிலோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம ட்ரேட் எடுக்கணும். அதுக்கப்புறம் ப்ளூ கலர் அண்ட் க்ரீன் கலர் ஆர் ரெட் கலர் கேண்டில் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பாருங்கள். அது சப்போர்ட் லெவலில் ஃபார்ம் ஆகுதா இல்லை ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஃபார்ம் ஆகுதா. ரெசிஸ்டன்ஸ் லெவலில் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை பிரேக் பண்ணி மேலே வச்சா ஃபர்தராக மேலே போக போகுது. சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அது கீழே க்ளோஸ் வச்சுட்டோம்னா ஃபர்தராக மார்க்கெட் கீழே வரும் அப்படின்றதான் அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 5 days நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சார்ட் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நமக்கு எப்படி வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்தவரை ஈஸியாகவே நீங்கள் இன்ட்ராடே ஸ்கேல்பிங்கில் ஈஸியாகவே எடுக்கலாம். பட் இதை பற்றி உங்களுக்கு முழுமை வேணும் அப்படின்னா என்னை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாஸ்ட்டு மந்த், அதாவது இந்த மந்த் பிகினிங்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எங்கெங்கெல்லாம் நமக்கு என்ட்ரி வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1ஆந்தேதி ஏப்ரல் 1 4ஆந்தேதி 9:15 ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்க. அதே போல் எல்டர் இம்பல்ஸ் சிஸ்டம் ஆட் பண்ணிக்கிறீங்க உங்களுடைய சார்ட்டில். அதுக்கப்புறம் பிவோட் பாயிண்ட்ஸ் அந்த இண்டிகேட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஃபிபொனாச்சி ஓகேவா இந்த டைப் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த 3 இண்டிகேட்டர்ஸ் தான் உங்களுடைய சார்ட்டில் இருக்க போகுது. ஸோ 1/4/2024 9:15 ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மூமெண்டம் எதுவுமே கிடையாது. பட் நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா இதில் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கலாம், அப்படின்னா புட் ஆப்ஷன் பை பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகே, இது வந்து 1ஆந்தேதி. அதுக்கப்புறம் 2ஆந்தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் 9:45 ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து 9:15 ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. பட் க்ளோஸ் நீங்கள் வந்து இங்கே வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். பட் அடுத்தது நமக்கு வந்து எப்போ என்ட்ரி கிடச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 9:30 கிடச்சிருக்கும். அன்றைக்கி வந்து மார்க்கெட் சைட்வேஸில் போய்ட்டு பட் நீங்கள் செல்லர் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 3ஆந்தேதி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா பேரியஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த கேண்டிலுக்கு மேலே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். பட் அதுக்கப்புறம் நமக்கு எப்போ என்ட்ரி கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9:45 கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் வச்சுருந்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 9:15 ஒரு 4ஆந்தேதி 9:15 ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் 5th அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே அன்னி க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகலை, இல்லை ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகலை. பட் 10:15 ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லாவே ட்ரெண்டாக இருக்குது. ஸோ அன்றைக்கி உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எப்போ அப்படின்னா 8ஆந்தேதி வந்து 11:30 ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ட்ரி கொடுத்துட்டு நீ 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோ லாஸ் லோ ப்ராஃபிட்டில் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் 9ஆந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கழிச்சு 9:15 ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. 1:2 ரிஸ்க் ரிவார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே டார்கெட் அடிச்சு ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:15 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த R2 R3 ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ண முடியாமல் அது கீழே வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அப்படியே என்ன அர்த்தம் அப்படின்னா செல்லர்ஸ் வந்து எவ்ரி டாமினேட்டிங் த மார்க்கெட். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக ட்ரேட் எடுத்துருக்கலாம். அதே போல் 10ஆந்தேதி பார்த்தீங்க அப்படின்னா 9:15 க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தாலும் இல்லை புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 9:15 12ஆந்தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 9:15 15ஆந்தேதி ஒரு பிக் பீரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகிருக்கு அப்படின்னா அதிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு டவுனில் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு கிராஸ் செக் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட் பேட்டர்ன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிவோட் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிபொனாச்சி ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃபிபொனாச்சி 2 டைப் இருக்கும். அதில் ஃபிபொனாச்சி டைப் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள். கேண்டில் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்றத செக் பண்ணுங்கள். எதர் புல்லிஷாக இருக்குது வேரியஸ் கேண்டில் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பை பண்ணுறதோ இல்லை கால் பண்ணுறதோ நீங்கள் ஈஸியாக எடுத்து ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் மேலும் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா லேர்ன் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.